ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி பார்க்க இருக்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வள்ளியூரில் தான் நமக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதாவது தெற்கு வள்ளியூரில் தான் நமக்கு இந்த இடம் இருக்குது. அதாவது வள்ளியூர் டு ராதாபுரம் மெயின் ரோட்லேருந்து சப் ரோடு மண் பாதையில் தான். ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு எல்லாம் சேர்ந்து தான். மொத்த இடம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா தென்னைகளோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-650 தென்னை இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா காலி இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 ஏக்கர்கிட்ட இருக்கும். காலி இடம் ஒரு 8 ஏக்கர் இருக்கும். மொத்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு 16 ஏக்கர். இது கிணறு நீங்கள் பாய்ச்சிருக்கீங்க. கிணத்துல தண்ணி வசதின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு தண்ணி வசதி தான். இப்போம்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும், வள்ளியூர் திருநெல்வேலியெல்லாம் நல்ல ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்குது. நமக்கு இயற்கை நல்ல ஒரு செழிப்பான மண் வளத்தை ஏற்றது மாதிரி மழை வளத்தையும் கொடுத்துட்டு இருக்குது. இதனால் கிணத்துல பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ஒரு நீரூற்று உள்ள நீர் பிடிப்பு உள்ள ஏரியாவாக மாறிட்டு இருக்குது. இடங்களோட விலைகளும் நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் இடம் தேடிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு அமையுது, சில பேருக்கு அமையாமல் இருக்குது. இது மொத்த இடம் பார்த்திங்கன்னா 16 ஏக்கர். அதாவது 15 சில்லரை தான் வரும் ஏக்கர். இதில் நமக்கு தென்னைகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வயசு உள்ள தென்னைகளும் இருக்குது, ஒரு 9 வயசில் உள்ள தென்னைகளும் இருக்குது. இப்போ இந்த காலி இடத்துல இவங்க வாழை போட்டு இப்போ விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் அறுவடையும் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. வாழை பார்த்திங்கன்னா எல்லாமே சொட்டு நீர் பாசனம் தான். சொட்டு நீர் பாசனத்தில் இவங்க நல்ல ஒரு விளைச்சலை மகசூலை எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாமே சொட்டு நீர் பாசனம் இதில் தான் அமைச்சிருக்காங்க. வாழைகளும் நல்ல ரசகிளி கலப்பினங்களை வச்சு எடுத்து நல்ல ஒரு ஈல்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு ஒரு 8.25 ஏக்கர் கிணறோடு சேர்ந்து இருக்குது. இந்த எம்டி லேண்டு வரும், வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு எல்லாமே சேர்ந்து தான் வரும். கிணறோடு சேர்ந்து ஒரு 8.25 ஏக்கருக்குள்ளே தான் வரும் நமக்கு. இதை தனியாகவும் நமக்கு கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 ஏக்கர். 2.25 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா தனி தான் நமக்கு. எல்லாமே ஒரு 5 வருஷத்துக்கு உள்ள மரங்கள் தான். 5 வயசு ஆகிட்டு இருக்குது. நல்ல ஒரு உரம் வச்சு எடுத்து இப்போ நல்ல ஈல்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பாலைகளும் போட்டுட்டு இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2.25 ஏக்கரில் நமக்கு ஒரு போர் இருக்குது. இபி லைனு செப்பரேட்டாக 2.25 ஏக்கரும் விலைக்கு கொடுப்பாங்க. 8.25 ஏக்கரும் செப்பரேட்டாக கொடுப்பாங்க. இந்த 2.25 ஏக்கர் நம்ம வாங்கினோம்னா இதுக்கு போர் வசதி இருக்குது, கரண்ட் வசதி இல்லை. கரண்ட் வசதி நம்ம தான் எடுத்துக்கணும் 2.25 ஏக்கருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏக்கர் எம்டி லேண்டு. 4 ஏக்கர் எம்டி லேண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 96.5 சென்ட் செப்பரேட்டாக தனி சர்வே நம்பரில் இருக்குது. 96.5 சென்ட் தனி சர்வே நம்பரில் இருக்குது. எம்டி லேண்டு தான். அதாவது நமக்கு தெற்கு பார்த்த திசையில் 20 அடி முகப்பில் 20 அடி பாதையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 120 அடி முகப்பு ஃப்ரண்டேஜினில் நமக்கு ஒரு 96.5 சென்ட் விலைக்கு இருக்குது. இப்படி மொத்தம் 16 ஏக்கர்கிட்ட நமக்கு மொத்தமாக விலைக்கு கேட்குறவங்களும் கேட்கலாம். தனித்தனியாக வேணுனாலும் நம்ம கேட்டு பிரித்து கொடுக்கலாம். இப்போ தென்னை மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு செழிப்பான ஒரு தோட்டத்தில் இருக்குது.
8.25 ஏக்கரு 2.25 ஏக்கரு இந்த 4 ஏக்கர்லாம் சேர்த்து எடுத்து நமக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு நம்ம பேசலாம். உங்களில் யாருக்காவது இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா, தென்னந்தோப்பு வாய்ப்பாக தேடிட்டு இருந்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க ரோட்டக் நெட்வொர்க்கை. நிறைய மக்கள் எல்லாமே வந்து பாசிட்டு போகிறீங்க. பார்ட்டி கேட்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 16 லட்ச ரூபா கேட்காங்க. ஒரு ஏக்கருக்கு 16 லட்ச ரூபா கேட்காங்க, பேசிக்கிடலாம். இந்த 96 சென்ட்டுக்கு தனியாக பிரித்து கொடுக்கலாம். தனி சர்வே நம்பரு 120 அடி ஃப்ரண்டேஜில் தொடக்கத்துலேயே 20 அடி பாதையில் நமக்கு வந்துடும். பாதை எல்லாமே ரெக்கார்டில் வரும் நமக்கு. யாராவது இந்த 96 சென்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வைக்கிறதுக்கோ இல்லைன்னா ஒரு பண்ணத்தோட்டம் அமைக்கிறதுக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க, தனியாக கொடுக்கலாம். அடுத்து 2.25 ஏக்கருக்காகவும் நம்ம தனியாக தென்னந்தோப்பை கொடுக்கலாம். அது 16 லட்ச ரூபா ஏக்கருக்கு. அடுத்து இந்த 8.25 ஏக்கர் 8.25 வர அதுக்கு உள்ளே தான் வரும். இதையும் நம்ம வந்து பேசி இறக்கிக்கிடலாம் கிணறோடு சேர்ந்து. சுற்றி நீங்களே பாருங்கள், எல்லாமே நல்ல ஒரு செழிப்பான தோரணையில் இருக்குது. எல்லாமே அதாவது விவசாயத்துக்கு தேவையான அப்பப்போ நம்ம வந்து உரங்கள் இட்டு நீர் பாய்ச்சாதான் வந்து ஒவ்வொரு தோட்டங்களும் செழிப்பான வாய்ப்பில் வரும். பக்கத்தில் எல்லாமே தென்னந்தோப்புகளும் கோழிப்பண்ணைகளும் எல்லாமே அமைஞ்சிருக்கு. உங்களில் யாருக்காவது இடம் தேவைப்பட்டுன்னா தொடர்பு கொள்ளுங்க ரோட்டக் நெட்வொர்க்கை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேண்ட் வேல்யூஷன் வந்து மார்க்கெட் வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. லேண்டோட கைட்லைன் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். மெயின் ரோடு என்கேஜ் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு இடம் வந்துடும். இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, டைட்டில் எல்லாமே கிளியராக இருக்குது. இன்னும் ஒன்று என்னதுன்னா குடும்பத்துக்குள்ள கை மாற்றிக்கிடுவாங்க. அதனால் டாக்குமெண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பாத வசதியெல்லாம் நல்ல ஒரு அருமையான ஒரு பாத வசதி உங்களுக்கு ரெக்கார்ட்லேயே பாத வசதியோடு தான் வரும். எல்லாமே சொட்டு நீர் பாசனம் தான் அமைச்சிருக்காங்க இடத்துல. தேவைப்படுவங்க காண்டாக்ட் பண்ணுங்க ரோட்டக் நெட்வொர்க்கை. மேலும் நமக்கு இடம் வாங்கவோ விற்கவோ தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்க்கோ இல்லைன்னா உங்களோட தெரிஞ்சவங்களுக்கோ தேவைப்பட்டுன்னா தொடர்பு கொள்ளுங்கள், பேசி அமைச்சு கொடுக்கப்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.